ஹாய் காய்ஸ், வெல்கம் டு கிரிக்கெட் நெட்ஸ். அந்த T20 வேர்ல்ட் கப் இஸ் கமிங் சோன். அண்ட் அதில் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவோட ஸ்குவாடை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் ஆஸ்திரேலியா 2023 வேர்ல்டு கப் அப்புறமா பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஐசிசி டோர்னமெண்ட் கூட ஒழுங்காக போல சொல்ல போனால். அந்த கிஷோர், ஆஸ்திரேலியா ஸ்குவாடு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, அதை கொஞ்சம் படிக்கிறீங்களா? எஸ், ஆஸ்திரேலியா ஸ்குவாட் பார்த்தீங்கன்னாக்கா டிம் டேவிட், டிராவிஸ் ஹெட், மேத்யூ ஷாட், ஸ்கிப்பர் மிச்சல் மார்ஷ், கூப்பர் கனோலி, கேமரன் கிரீன், கிளென் மேக்ஸ்வெல், மார்க்கஸ் டாய்னஸ், ஒன்லி விக்கெட் கீப்பர் ஜாஷ் இங்கிலீஷ், ஜேவியர் பார்ட்லெட், பேட் கமின்ஸ், நேத்தன் எல்லிஸ், ஜாஷ் ஹேசல்வுட், மேத்யூ கியூனமன் அண்ட் ஆடம் ஜாம்பா. இதுதான் ஆஸ்திரேலியாவோட ஸ்குவாடு. ஓகே. அண்ட் ஆஸ்திரேலியா பார்த்தீங்கன்னா சாம்பியன்ஸ் ட்ரோஃபியில் பார்த்தீங்கன்னா அவங்களோட சில மெயின் பிளேயர்ஸ் எல்லாம் இன்ஜூர் ஆகிட்டாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா அவங்கள இருக்கிற ஸ்குவாட் ஸ்ட்ரென்த்தை வச்சு ஓரளவுக்கு வந்தாங்க, செமிஃபைனல்ஸ் வரைக்கும் வந்தாங்கன்னு நினைக்கிறேன், ஐ திங்க். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 3 பிளேயர்ஸ் இன்ஜூர் ஆகிட்டாங்க. பிக் பிளேயர்ஸ்லாம் இன்ஜூர் ஆயிருக்காங்க. அவங்க ரிக்கவர் ஆயிடுவாங்களா, இல்லை அதே மாதிரி சாம்பியன்ஸ் ட்ரோஃபி மாதிரி அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் வருமா அப்படின்றத பற்றி கார்த்தி நீங்கள் சொல்லுங்கள். இந்த வாட்டி பொறுத்தவரைக்கும் அந்த ப்ராப்ளம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். மேபி ஸ்டார்க் மட்டும் தான். மேபி ஸ்டார்க் பார்த்தீங்கன்னா அந்த T20 இதுல கொஞ்சம் எக்கனாமிக்கா இருந்தார் ரீசெண்ட்ல. மேபி அந்த டெஸ்ட் அண்ட் ஓடிலாம் நல்லா பண்ணிருக்காரு. இந்த T20 சைட்ல கொஞ்சம் விக்கெட் எடுத்தா கொஞ்சம் எக்கனாமிக்கா இருந்தாரு. ஓகே, எனக்கு தெரிஞ்ச அப்டேட் பாத்தீங்கன்னா பேட் மீன்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு எர்லி ஸ்டேஜ், ஒரு அந்த குரூப் ஸ்டேஜஸ் மேட்சஸ் மிஸ் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு ஒரு அப்டேட் அது இருக்கு. அண்ட் ஆக்சுவலி அண்ட் டிம் டேவிட் மேபி அவங்க வந்துடுவாங்க அந்த ஸ்டார்டிங் எர்லி ஸ்டேஜஸ் மேட்சஸ். எந்த ஒருத்தருக்கு அவங்க ஸ்ரீலங்கா விளையாட போறாங்க. ஸோ ஸ்பீக்கிங் த கீ ஃபார் த ஆஸ்திரேலியா. அவங்களுக்கு பாத்தீங்கன்னா சூப்பர் ரன் பிக் எடுத்துக்க ஆடம் ஜாம்பி. அவங்க எப்படி அந்த ஒரு கீயா இருப்பார் அந்த மிடில் ஓவர் விக்கெட்க்கு. அந்த மேக்ஸ்வெல் அவரு 4 overs அண்ட் குணாமேன் ஒரு எக்ஸ்பேக்டர் இருப்பேன் பொறுத்த வரைக்கும் ஸ்ரீலங்கால. என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ பேட் கமிட்ஸ் இல்லாத பிளேயர்ஸ்ல ஒரு நேத்தன் எலியஸ் பிளேயரை வச்சு அவங்க அப்படியே மேனேஜ் பண்ணிடுறாங்க. ஸோ மேக்ஸ்வெல், குணாமேன் அண்ட் ஜம்போ ஒரு அந்த 12 hours ஆஃப் ஸ்பின் எக்ஸ்பெக்ட் பண்ணல இந்த இதுல, அந்த ஸ்ரீலங்கா இதுல. ஸோ பேட்டிங் பார்க்கும்போது செம இதாக இருக்கு அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும். எந்த ஒரு டவுட் இல்லை. ஒரு மாஸ்டரான பேட்டிங் இருக்கு அவங்களை பொறுத்த வரைக்கும். ஒரு பவர் ஹிட்டிங் இருக்கு. அது என்னன்னா இப்போ இந்த பேட் கமிட்ஸ் இல்லாதனால அந்த நம்பர் 8ல பேட்டிங் கொஞ்சம் ஸ்ட்ரகிளிங் இருக்கும். ஸோ பார்க்கணும் என்ன பண்ண போறாங்க. அது ஸ்ரீலங்கா கண்டிஷன்ஸ்லாம் நிறைய ஸ்ரீலங்கா கூட ஆஸ்திரேலியா ஸ்ட்ரகிளிங் பண்ணி வச்சிருக்காங்க அவங்களோட ஹோம் கண்டிஷன்ல. பார்க்கணும் என்ன பண்ண போறாங்கன்னா. அந்த குரூப்ல பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி இதாக தான் இருக்கு. ஜிம்பாப்வே, அயர்லாந்து, ஓமன் இந்த மாதிரி குரூப்ஸ் இருக்கு. ஸோ ஈஸியா போயிடுவாங்க சூப்பர் 8. ஸ்ரீலங்கா வச்சு ஆஸ்திரேலியா மேட்ச் வந்து ஒரு மாதிரி குரூஷியல் நல்லா இருக்கும் பொறுத்த வரைக்கும். ஒரு ஸ்லோ பிச்சா இருக்கும், ஒரு கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். ஒரு லோ ஸ்கோரிங் டார்கெட் ஒரு 150 to 160 அந்த மாதிரி தான் ஸ்கோர் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஏன்னா ஸ்ரீலங்கா பிச்சு பார்த்து எப்பயும் ஒரு ஸ்பின்னர் சப்போர்ட்டிங் இருக்கும், ஸ்லோ டர்னிங் ட்ராக்கா இருக்கும். ஓகே, தேங்க்யூ கார்த்தி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரு நல்ல ஸ்பின் ஹிட்டர்ஸ் தான். பட் ஸ்லோ பிச்சஸ்ல அவங்க நல்லா டேக்கிள் பண்ண முடியுமா? இந்த மாதிரி ஒரு அப்ரோச் எடுப்பாங்க, சொல்லுங்க கிஷோர். சரி, அவங்க லிஸ்ட்ல இருக்கிறது எல்லாமே பிக் ஹிட்டர்ஸ் தான். பாத்தீங்கன்னாக்கா ஒரு நிறுத்தி ஆடுவாரு அப்படின்னு ஒரு பிளேயர் வந்துட்டு இன்னும் அந்த ரோலை யார் பண்ண போறா அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ ஐ திங்க் ஜாஷ் எல்லாமே நல்ல ஜாஷ் இங்கிலீஷ் வந்துட்டு அந்த ரோலை எடுப்பாருன்னு நான் நினைக்கிறேன். மேபி அவர் நம்பர் 3ல வராரு. மேபி அந்த ரோலை எடுப்பாருன்னு நான் ஃபீல் பண்றேன். ஓப்பனிங் பார்த்தீங்கன்னாக்கா மிச்சல் மார்ஷல், டிராவிஸ் ஹெட் இருப்பாங்க. அது எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அது கீழே மிடில் ஆர்டர் அப்படின்னு பார்க்கும்போது ஐ திங்க் ஜாஷ் இங்கிலீஷ் வந்து அந்த ரோல் எடுப்பாரு. அவர் இதர் ஜாஷ் இங்கிலீஷ் ஆர் கேமரன் கிரீன் ஆர் கிளென் மேக்ஸ்வெல், 3 பேர்ல யார் அந்த ரோலை எடுத்து சிறப்பாக பண்ண போறாங்க அப்படின்னு நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஓகே, தேங்க்யூ கிஷோர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிச்சல் ஸ்டார்க் பார்த்தீங்கன்னா ரிட்டையர்மெண்ட் வாங்கிட்டார் T20 இருந்து. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பாலர் ஒருத்தங்க கூட இல்லை இப்போ ஆஸ்திரேலியா ஸ்கோரில் பார்த்தீங்கன்னா. மேபி ஜேவியர் பார்ட்லெட் பேஸ்ல பென் டோர்சிஸ் மாதிரி ஒரு பிளேயர் போயிருக்கலாமா? என்ன சொல்றீங்க கார்த்தி? மேபி போயிருக்கு நீங்க சொன்ன மாதிரி போயிருக்கா. பென் டோர்சிஸ் சொன்னா அந்த பவர் பிளேல ஒரு இதா இருப்பாரு, ஒரு கீ இருப்பார். 1 2 3 ஓவர்ஸ் அவர் ஸ்ட்ரைட் எல்லாம் போட முடியும். ஒரு விக்கெட் அது மிச்சல் ஸ்டார்க்ல இருக்கிற அவர் அட்லீஸ்ட் அவங்க மாதிரி ஒரு 1 or 2 விக்கெட் எடுத்து கொடுத்துருப்பாரு பவர் பிளேல. மேபி ஓகே உங்க லெஃப்ட் ஹேண்ட் வேணா மேபி பேட்லெட் மேபி ஒரு பெட்டர் தான் பார்த்துருப்பாங்க அந்த பிக் பேட்ச்ல பார்த்து. ஸோ பேட்லெட் போயிருக்கும் அவங்க நினைக்கிறேன். மேபி நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்தது அவங்களுக்கு. ஜேசன் பேண்ட்ரோப் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஒரு கீயா இருந்தா அந்த வேர்ல்ட் கப் டைம்ல கூட அந்த ஆஸ்திரேலியாக்கு அந்த நல்லா பண்ணார். அவருக்கு மேபி அந்த மாதிரி போலர் கூட போயிருக்கும் அந்த பவர் பிளேல. ஸோ அவங்க பேட்லெட் போயிருக்காங்க. ஸோ ஒரு லெஃப்ட் ஹேண்டர் மிஸ் பண்றான்னு நினைக்கிறேன் அந்த ஸ்டார் பிளேஸ். ஒரு லெஃப்ட் ஹேண்ட் ஃபாஸ்ட் பாலர் போயிருக்கலன்னு பொறுத்த வரைக்கும். ஓகே,
ஓகே, தேங்க்யூ கார்த்தி. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பின்ல பார்த்தீங்கன்னா ஒரு ஆடம் சாம்பா இருக்காரு டீம்ல. அப்புறம் பார்த்தீங்கன்னா குனேமான் அண்ட் கூப்பர் கால்னி 2 பேர் இருக்காங்க. அவங்க 2 பேரும் டீம்ல ஆட வைக்க முடியுமா? இல்ல யாராச்சும் ஒருத்தங்க தான் ஆட வைக்க முடியுமா? எந்த மாதிரி போவாங்க? பிளேயிங் 11 எந்த மாதிரி போவாங்க? கிஷோர் சொல்லுங்க. சரி, ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இஃப் தேர் பிளேயிங் இன் ஸ்ரீலங்கா ஆர் இந்தியா, ஸ்ரீலங்கா இருந்தால் கண்டிப்பாக 2 பேருமே ஆட வச்சிருவாங்க. இந்தியா இருந்தாலும் ஆட வைக்க வாய்ப்பு இருக்கு. ஐ திங்க் மோரர்லெஸ் கண்டிப்பாக ஆட வச்சிருவாங்க அக்கார்டிங் டு த பிளேசஸ். நீங்க ஆடம் சாம்பா ஓகே. பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கால ஒரு 2 T20 ஆடி இருக்காரு இது வரைக்கும். அந்த 2 T20 2 மேட்ச் ஆடி இருக்காரு. 2 மேட்ச்ல பாத்தீங்கன்னாக்கா ஒரு ஃபர்ஸ்ட் மேட்ச்ல எக்கானமி 6.75 போட்டிருப்பாரு. ஆனா அந்த 2வது மேட்ச் பாத்தீங்கன்னாக்கா அவர் எக்கானமி எப்படி இருக்குன்னா 4 தான் எக்கானமி போட்டிருப்பாரு. 3 விக்கெட்ஸ் ஃபார் 16 ரன்ஸ் எடுத்திருப்பாரு. ஸோ அவரு ஓரளவுக்கு நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு இதுக்கு முன்னாடி T20 ஆடும்போது ஸ்ரீலங்கால. ஸோ அது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு ஹெல்ப்ஃபுல்லா ஓகே. இருக்கும்னு நினைக்கிறேன். மேத்யூ குனேமன் பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்துட்டு அவரு டெஸ்ட் தான் விளையாண்டுருக்காரு ஸ்ரீலங்கால போயிட்டு, ஓகேங்களா? ஸோ அவர் டெஸ்ட் மேட்சஸ் மட்டும் தான் விளையாண்டுருக்காரு ஸ்ரீலங்கால. ஸோ அதுல பாத்தீங்கன்னாக்க 2 மேட்ச் விளையாண்டுருப்பாரு. ஒரு 16 விக்கெட் எடுத்திருப்பாரு. ஸோ அவரோட பெஸ்ட் பாத்தீங்கன்னாக்கா 5 ஃபார் 63. அந்த ஒரு மேட்ச்ல வந்துட்டு 9 ஃபார் 149 எடுத்திருப்பாரு இந்த டெஸ்ட் மேட்ச்ல. அப்படி பாத்தீங்கன்னா அவருக்கும் அந்த ரெட் பால்ல அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அதை ஒயிட் பால்ல எப்படி சேஞ்ச் ஓவர் பண்ணி கேபிட்டலைஸ் பண்ணிக்க போறாரு அப்படின்னு பார்க்கணும். ஸோ மேக்ஸ்வெல் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் அவர் எப்படி போடுவாரு அப்படின்ட்டு எல்லாத்துக்குமே தெரியும். அதை பத்தி பெருசா எதுவும் சொல்லணும் தேவையில்லை. ஹி கேன் பவுல் எனிவேர். சம்டைம்ஸ் அவருக்கு தேவைன்னா பவர் பிளேல கூட வந்து போடலாம் மேக்ஸ்வெல். ஓகே, இப்போ எந்த மாதிரி ஒரு பிளேயிங் 11 போவாங்கன்றத சொல்லுங்க கிஷோர். எஸ், பிளேயிங் 11 பாத்தீங்கன்னாக்கா கண்டிப்பா ஓப்பனிங் வந்து கேப்டன் மிச்சல் மார்ஷும் டிராவல்ஸ் ஹெட்டுக்கு போயிடுவாங்க. அண்ட் நம்பர் 3 பாத்தீங்கன்னாக்கா விக்கெட் கீப்பர் ஜாஷ் இங்கிலீஷ். அண்ட் நம்பர் 4ல வந்துட்டு கேமரன் கிரீன், 5ல டிம் டேவிட், 6ல கிளென் மேக்ஸ்வெல், அண்ட் 7ல பாத்தீங்கன்னாக்கா கிளென் மேக்ஸ்வெல்க்கு அப்புறமா மார்க்கஸ் ஸ்டோய்னிஸ் ஆடுவாரு. மார்க்கஸ் ஸ்டோய்னிஸ்க்கு அப்புறம் பவுலர்ஸ் பாத்தீங்கன்னா நேத்தன் எல்லிஸ், ஜாஷ் ஹேசல்வுட், மேத்யூ குனேமன் அண்ட் ஆடம் சாம்பா. இதான் 11. ஓகே. ஸோ பேட் கமின்ஸ் வந்தாருன்னா ஐ திங்க் ஹி வில் பிளே இன் தி பிளேஸ் ஆஃப் நேத்தன் எல்லிஸ். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஜோஸ் இங்கிலீஷ் ஒரு விக்கெட் கீப்பர். அந்த டாக்ஸ் என்னன்னா மேக்ஸ்வெல்ல வந்து விக்கெட் கீப்பராக ட்ரைன் பண்ணிட்டு இருக்காங்க T20 வேர்ல்ட் கப் பேக்கப்புக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சப்போஸ் ஜோஸ் இங்கிலீஷ் இன்ஜுரி ஆயிடுச்சு, மேக்ஸ்வெல் தான் விக்கெட் கீப்பர் பண்ண போறாருன்னா ஒரு 4 ஓவர் மிஸ் பண்ணுவாங்களா மேக்ஸ்வெல் கிட்ட இருந்து? கண்டிப்பா. மேக்ஸ்வெல் இருந்து கண்டிப்பா மிஸ் பண்ணுவாங்க. ஆனா இட் வில் பி காம்பன்சேட்டட் பை எய்தர் கேமரன் கிரீன் ஆர் மார்க்கஸ் ஸ்டோய்னிஸ். ஸோ பெரிய மிஸ்ஸிங்கா இருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணல. ஆனா மேக்ஸ்வெல் என்னைக்கு அவர் ரிதம்ல இருக்காரோ அன்னைக்கு கண்டிப்பா அவரால் மேட்ச் ஜெயிச்சு கொடுக்க முடியும். அந்த டேல வந்துட்டு மேபி அவரு மேக்ஸ்வெல் புது ரோல்ல ஒரு விக்கெட் கீப்பிங் பண்ணும்போது நம்ம பார்த்தோம்னா அது எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பொறுத்து இருந்தா பார்க்கணும். இப்போ கிஷோர் பார்த்தீங்கன்னா மேக்ஸ்வெல் பத்தி சொன்னாரு, அந்த விக்கெட் கீப்பர் பேக்கப் பத்தி. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் பார்த்தீங்கன்னா பிளேயிங் 11 சொன்னாரு, ஸ்பின் ஹெவி ஒரு பிளேயிங் 11 ஆஸ்திரேலியால. அந்த பிளேயிங் 11 ஓகேவா, இல்ல எனி சேஞ்சஸ் வருமான்ற கருத்தை நீங்க சொல்லுங்க. பர்டிகுலர் சேம் டீம் தான் கிஷோர் என்ன பண்ணனா அதே டீம் தான் நானும் போவேன். மேபி அந்த நேஷனல் அந்த பிளேஸ் பேக் கமிங் பிளேஸ் மேக்ஸிமம் ரிப்ளேஸ்மெண்ட் பண்ணிடுவாரு. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பேக்கப் பார்த்தீங்கன்னா ஒரு மேத்யூ ஷாட் மாதிரி பிளேயர் கூட இருக்காங்க பின்னாடி. அவருனாலே ஒரு 3 ஓவர்ஸ் ஸ்பின் போட முடியும், ஒரு பேட்டிங் டாப் ஆர்டர் ஆட முடியும். பட் அவர் பிளேயிங் லெவல் ஆடுவாருன்னு தெரியல. ஸோ பேக்கப் பார்க்கும்போது சூப்பராக நல்லா தான் இருக்கு, நல்லா பிக் பண்ணிருக்காங்க. நீங்க சொன்ன மாதிரி ஒரு லெஃப்ட் ஹேண்ட் ஃபாஸ்ட் பிளேயர் அந்த ஸ்டார்க் மாதிரி பிளேயர் நல்லா மிஸ் பண்றாங்க. அதுக்கு ஒரு பெண்ட் ஆடிஷன் ஜேசன் பேண்ட்ருக்கும் அந்த மாதிரி ஒரு பிளேயர் போயிருக்கலாம். ஒரு பேட்டர் மேபி ஒரு போயிருந்தா கொஞ்சம் கீழே இருந்து கொஞ்சம் பவர் பிளேல இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவா இருந்திருப்பாங்க. ஓகே, என்னை பொறுத்தவரை டீம் சூப்பரா இருக்கு, நல்லா பண்ணுவாங்க. எனக்கு பொறுத்தவரைக்கும் ஆஸ்திரேலியா பொறுத்தவரைக்கும் ஆல்வேஸ் அந்த ஐசிசி டோர்னமெண்ட்ல ஒரு பிஷ் மாதிரி பிளேயிங் கேம் ஆடுறாங்கன்னு பொறுத்த வரைக்கும் அவங்க நல்லா பண்ணுவாங்க ஆஸ்திரேலியன்ஸ் ஆல்வேஸ். ஓகே, தேங்க்யூ கார்த்தி. அப்புறம் பாத்தீங்கன்னா மிச்சல் ஓவன் அவங்க பாத்தீங்கன்னா ஸ்குவாட்ல இல்ல, அது ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு பிக் மைனஸா அமையுமா, என்ன சொல்றீங்க கார்த்தி? என்னை பொறுத்தவரைக்கும் அது அவ்வளவு மைனஸ் ஆகிடுமே. அதுக்கு தான் அந்த மாதிரி பிளேயர் ஸ்டோனிஸ் அந்த கேமரா அந்த ஆல்ரவுண்டர்ஸ் இருக்காங்க. என்ன பொறுத்தவரைக்கும் மிச்சல் ஓவன் யார் இப்போ இருந்தாங்கன்னா அந்த கேமரன் வந்து இப்போ இன்ஜுரியில இருந்தார் ரீசெண்டா பாத்தீங்கன்னா. ஸோ அந்த பிளேஸ் தான் அந்த ஒரு பேக்கப்பா தான் ஆடினாரு. எனக்கு பொறுத்தவரைக்கும் கேமரன் தான் உள்ள ஃபர்ஸ்ட் சாய்ஸ். கிரீன் அந்த மிச்சல் ஓவனை பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷன் தான் பார்ப்பாங்க. மேபி அந்த ஃபியூச்சர் க்ரோம் பண்ற மாதிரி இருக்கு. இப்போ ஸ்டோனிஸ் பாத்தீங்கன்னா ஒரு எட்ஜ் ஆஃப் இதா இருக்காங்க, ஆல்மோஸ்ட் 36-37. மேபி அவர் நெக்ஸ்ட் 2 இயர்ஸ் ஆடுவாருன்னு நெக்ஸ்ட் வேர்ல்டு கப். மேபி அந்த ஃபியூச்சர் மேபி ஒரு மிச்சல் ஓவன் மாதிரி பிளேயர் க்ரோன் பண்ணிட்டு கொண்டு வரலாம் அடுத்த. ஏன்னா அடுத்த இது பாத்தீங்கன்னா அவங்க கிரவுண்ட் தான் ஆட போறாங்க ஆஸ்திரேலியால தான். ஸோ அதுல ஒரு கீயா இருப்பாரு பொறுத்த வரைக்கும். ஓகே கார்த்தி, தேங்க்யூ நீங்க சொன்னதுக்கு.
ஸோ சுபாஷ், இப்போ நீங்க சொல்லுங்க, இப்போ ஆஸ்திரேலியா எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க இந்த வேர்ல்ட் கப்ல இந்த ஸ்குவாட் வச்சு? வாட் இஸ் யுவர் ப்ரெடிக்ஷன்? ஆஸ்திரேலியா பாத்தீங்கன்னா ஒரு வேற லெவல் ஸ்குவாட் எடுத்திருக்காங்க. அண்ட் பாத்தீங்கன்னா ஒரு இந்தியன் கண்டிஷன்ல இந்தியன் டீம் ஒரு ட்ரபிள் பண்ற மாதிரி ஒரு டீம் வேணும்னா அது ஆஸ்திரேலியன் டீமால மட்டும்தான் முடியும். ஐ திங்க் இவங்க நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க, செமிஃபைனல் போவாங்க. பட் ஃபைனல் போவாங்களா அப்படின்றது எனக்கு கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சிங்கப்பூர் சித்தப்பா அவர் பாத்தீங்கன்னா வேற லெவல் ஃபார்ம்ல இருக்கிறாரு. அவர் யாரை நிப்பாட்ட போறாங்க அப்படின்றது தெரியல. அண்ட் பாப்போம் அவர் யாரை நிப்பாட்ட போறாங்க அப்படின்றது. இப்போதைக்கு சிங்கப்பூர் சித்தப்பா இன்ஜுரி தான் நிப்பாட்டி இருக்கு. ஏன்னா சிங்கப்பூர் சித்தப்பா மட்டும் இல்ல, மொத்தம் ஆஸ்திரேலியா ஸ்குவாட்ல ஒரு 4-5 பேரை பாத்தீங்கன்னா இன்ஜுரி தான் நிப்பாட்டி இருக்கு. பார்ப்போம் அவங்க எல்லாம் இன்ஜுரியில இருந்து கம்பேக் பண்ணிட்டு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. அண்ட் ஆஸ்திரேலியா இந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க அண்ட் T20 வேர்ல்ட் கப்ல அப்படின்றது கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. See you in next video. Thank you. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்டும் பண்ணுங்க. தேங்க்யூ.